Hi friends, welcome to JHA Jessie Education. இன்னைக்கு நம்ம வீடியோல பிளாக் மை ஏடிஎம் கார்டு, அதாவது நம்ம ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ண சொல்லி நம்ம வந்துட்டு பேங்க்குக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சோ, இல்ல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, இல்ல என்னுடைய கேஷ் வந்துட்டு ஏதோ வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்குது, அதனால நம்ம ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ண சொல்லி பேங்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெட்டர் எழுதுறோம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணணுமோ இந்த லெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். பிளாக் மை ஏடிஎம் கார்டு. சோ இந்த லெட்டர் வந்துட்டு நீங்க என்னைக்கு பேங்க்ல கொடுக்குறீங்களோ அன்னைக்கான டேட் போட்டுக்கோங்க. நீங்க இன்னைக்கு பேங்க்ல கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க, நாளைக்கு கொடுக்கறதா இருந்தா நாளைக்கான டேட் போட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் போட்டிருக்கேன், 7/5/2024 ஃப்ரம் எம் ஜபராஜ், நம்பர் 77 ABC நகர், சென்னை 600007. சோ நீங்க வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட், என்னுடைய நேமும் என்னுடைய அட்ரஸும் நான் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி யார் பேர்ல இருக்க ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் பண்ணணுமோ, இப்போ உங்க அம்மா பேர்ல இருக்க ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் பண்ணா உங்க அம்மா பேரும் வீட்டு அட்ரஸும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 தி பிரான்ச் மேனேஜர், கனரா பேங்க். சோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க்னு எழுதிருக்கேன். நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் எழுதிக்கோங்க. சென்னை 600007. சோ நான் வந்து ஒரு அட்ரஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சென்னைன்னு போட்டிருக்கேன். நீங்க எந்த ஊர்ல அந்த அட்ரஸ் நீங்க பாக்குறீங்களோ உங்க பேங்க் இருக்கோ அந்த அட்ரஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் டு பிளாக் மை ஏடிஎம் கார்டு. சோ வந்துட்டு உங்களுக்கு பேங்க் அட்ரஸ் கரெக்டா தெரியல அப்படின்னா பாஸ்புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல கிளியரா கொடுத்திருப்பாங்க அவங்க. சோ அவங்களுடைய அட்ரஸ் என்ன பேங்கோ அந்த பேங்கோட அட்ரஸ், அதை நீங்க அது பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் டு பிளாக் மை ஏடிஎம் கார்டு. டியர் சார் ஆர் மேடம், ஐ எம் ஜபராஜ், அதாவது ஃப்ரம் அட்ரஸ்ல என்ன பேர் கொடுத்தோமோ அவங்க தான் இங்கேயும் நேம் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? எம் ஜபராஜ் would like to bring to your kind attention that my ATM card was lost in the flight yesterday. So நான் ஏடிஎம் கார்டே நான் தொலைச்சிட்டேன், சோ அதனால பிளாக் பண்ணணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ நீங்க பிளைட்ல தொலைச்சிட்டேன்ற இல்லாம நீங்க வந்துட்டு வேற எங்கேயாவது தொலைச்சிட்டீங்கன்னா, இப்ப பிளைட் இல்லாம நான் ரோட்ல தொலைச்சிட்டேன்னா ரோடுன்னு ரைட் பண்ணுங்க, இல்ல பஸ்ல தொலைச்சிட்டேன்னா பஸ்ன்னு ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து பிளைட்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் இங்க ரைட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பஸ்ல தொலைச்சிட்டேன், இல்ல எங்க ட்ரெயின்ல தொலைச்சிட்டேன்னா ட்ரெயின் ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இது மாதிரி ரைட் பண்றோம். ஓகேங்களா? எஸ்டர்டே, நேத்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கோம். சோ நீங்க அதுக்கு முன்னாடியே தொலைச்சிட்டீங்கன்னா எஸ்டர்டேன்றதை விட்டுருங்க. ஓகேங்களா? நேத்து தொலைச்சிட்டேன்றதுக்காக நான் எஸ்டர்டேன்னு போட்டிருக்கேன். இதே வந்துட்டு நீங்க ஒரு வேளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருதுன்னா அப்போ வந்துட்டு எஸ்டர்டேன்றதை மட்டும் விட்டுருங்க, போடாதீங்க. ஓகேங்களா? ரைட் while traveling back to Chennai from Bangalore, அதாவது நான் சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன் பெங்களூர்ல இருந்து அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்துட்டு சப்போஸ் நான் வந்துட்டு எங்க மிஸ் பண்ணனே எனக்கு தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல தொலைச்சிட்டேனா இல்ல பஸ்ல தொலைச்சிட்டேனா எங்கேயோ தொலைச்சிட்டேன். சோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயோ தொலைச்சிருக்கீங்கன்னா ஒரு பஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏடிஎம் கார்டு வாஸ் லாஸ்ட் இன் தி பஸ்ன்னு போட்டுட்டு எஸ்டர்டே while traveling back to Chennai from Bangalore இந்த இடத்தெல்லாம் நீங்க கட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சென்னையில இருந்து பெங்களூருக்கு வரும்போது நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். சோ நீங்க இந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டு, அதாவது கட் பண்ணிருங்கன்னா எழுதாதீங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே while traveling back to Chennai from Bangaloreன்றத ரைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இன் தி பஸ் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு owing to this situation I think it would be best to block my ATM card at the earliest to avoid any sort of mishap. I have provided my account details for your reference. I request you to kindly understand the seriousness of the situation and do the needful. Thank you in advance. Yours sincerely, M. Jabaraj. So யார் நம்ம ஃப்ரம் அட்ரஸ்ல என்ன நேம் எழுதணுமோ அதே நேம் தான் இங்க எழுதுறோம்.
இப்ப எம் ஜெபராஜோட சிக்னேச்சர் அவங்க சைன் பண்ணணும். ஓகேங்களா? சைன் பண்ணி கொடுக்குறோம். கான்டாக்ட் டீடைல்ஸ், இப்போ வந்து பேங்க்காரங்க எதுக்காவது நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னா போன் நம்பர் ரைட் பண்ணிக்கணும். அதோட உங்க அக்கௌண்ட் நம்பரும் நீங்க ரைட் பண்ணிடணும். ஓகேங்களா? எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க பேங்க் ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்க ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 ரைட் பண்ணிருக்கேன். உங்க அக்கௌண்ட் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்க அக்கௌண்ட் நம்பரு. சரிங்களா? அக்கௌண்ட் நம்பர்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க இங்க எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பேங்க்ல இருக்கவங்க எடுத்து உங்களை ஏடிஎம் கார்டை கரெக்டா பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.